ஆண்டவரும் இரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாசுவா மேசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்தரித்து உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி இந்த நாளிலே தேவ வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போவோமாக. எல்லாம் கவனமாக கேளுங்க. ஒரு பட்டணத்தில் ஒரு நபர், அவருக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைகள், நல்ல வசதியா நல்ல வேலையில் இருந்தார். அவர் மனைவி மேலே அவ்வளோ அன்பு, பிள்ளைகள் மேலே அவ்வளோ அன்பு செலுத்துவார். வேலையில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். தன்னுடைய வேலையின் மூலமாக வருகிற ஒரு பெனிஃபிட்டாக ஒரு நிலத்தை வாங்கி ஒரு வீடை கூட கட்டி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜ். தினமும் வேலையை விட்டு நேரம் வீட்டுக்கு வந்துடுவார். மனைவியோடும் பிள்ளைகளோடும் நேரம் அதிகமாக செலவழித்து பிள்ளைகளோடு கொஞ்சி விளையாடுவார். அந்த குடும்பத்தோடு அப்படி ஐக்கியப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பமாய் அந்த குடும்பம் இருந்தது. ஒரு நாளைக்கு அவர் வேலையை முடித்து விட்டு வீட்டுக்கு வந்தப்ப அவர் மனைவியோட உட்காந்துருக்கப்ப கையில் ஒரு சின்ன ஒரு இது காமிச்சார். ஏதோ ஒரு சின்ன ஒரு வீக்கம் மாதிரி இருந்தது. மனைவிட்ட காமிச்சாரு. அழுத்தி பார்த்தா ஒன்றும் வலி இல்லை. சரின்னு விட்டார். ஏதோ என்ன சொன்னார்னா, இன்னைக்கு ஃபேக்ட்ரி போயிருந்தப்ப அந்த ஒரு மிஷின், அந்த மிஷின் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், அதில் பட்டதான்னு தெரியல, அது அடிக்கடி படும் அந்த மிஷின், அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டு, அதனால் அது அந்த வீக்காக இருக்குது, ஆனால் ஒன்றும் பெயின் இல்லை, சரி விட்டார். மறுபடியும் 2-3 நாள் பார்த்தாரு, அதே மாதிரியே இருந்தது. ஏறத்தாழ 1 வாரம் அந்த மாதிரி போச்சு. அவன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. வாழ்க்கையிலே அவர் மனைவி சொன்னாங்க, எங்க 1 வாரம் ஆச்சு, இது மறையவே இல்லையே, சின்ன வீக்கம் தான், நான் மறையவே இல்லையே, இதை ஒரு யாரும் ஸ்பெஷலிஸ்ட்டை காமிங்க, என்ன அப்படி என்ன இருக்கணும்ட்டு அப்படின்னு. சரி, அவரோட மனைவின்னு சொல் கேட்டு அந்த ஊரில் ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருந்தார், தோல் ஸ்பெஷலிஸ்ட். அவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறதுக்கு போனார். போகிறப்ப அவர் டாக்டர் இல்லை, ஆனால் ஸ்பெஷலிஸ்ட். அவர்கிட்ட போய் இதை காமிச்சப்ப அவர் என்னென்னோ பரிசோதனைலாம் பண்ணி பார்த்தார். பண்ணி பார்த்துட்டு அவர் சரியாக சொல்ல தெரில. அவர் சொன்னார், வலியும் இல்லைன்றங்க, ஒன்று பண்ணுங்க. அவர் என்னென்ன ஆராய்ச்சிலாம் பண்ணுறவர் அவர் சொன்னார், நீங்கள் மனைவியோடு போயிருந்தாப்புல, மனைவி 2 பேர்கிட்ட சொன்னாப்புல, ஐயா வந்து இங்கே ஒரு 2 வாரம் தங்கட்டும், என்னுடைய இந்த ரெஸ்ட் ரூமில் இருக்கட்டும், அதுக்காக தனி அவர் பேஷண்ட்டுக்கு தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி வச்சுருக்கிறார், இங்கே தங்கட்டும், அங்கே தங்கி ஒரு 2 வாரம் நான் அவரை சோதனை பண்ணுவேன், பண்ண பிறகு நான் சில டெஸ்ட்லாம் பண்ண பிறகு அது என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். சரி சொல்லிட்டு மனைவி அவரை விட்டுட்டு 2 வாரம் தங்கியிருந்தான். அந்த 2ஆம் வாரம் முடிவில் அவர் பரிசோதனைலாம் செய்து பார்த்தப்ப அதனால அழுத்தி பார்த்துருக்கிறாரு. அது கை நிறைய ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு 2 வாரம் முடிவிலே அவர் அந்த நபரை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார், ஐயா நான் ஒரு காரியம் சொல்லுவேன், நீங்கள் அதை ஏற்றுக்கணும், ஒத்துக்கணும், சொல்லுங்க ஐயா என்னன்னு. இல்லை, உங்களுக்கு வந்திருக்கிறது குஷ்ட வியாதி, குஷ்ட நோய் உங்களுக்கு வந்திருக்கிறது அப்படின்னார். இவரால் தாங்க முடியல. நல்லா தான் டெஸ்ட் பண்ணீங்களான்னு கேட்டார். நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிட்டேன், இது குஷ்ட நோய் தான். அப்போ அவர் சொன்னார், ஐயோ என் மனைவி என் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் இனிமேல் அங்கே போக முடியாது, உங்கள் மனைவி பிள்ளைகளோட
நீங்க இருக்க முடியாது. அங்க போனீங்கன்னா உங்க வியாதி அவங்களுக்கு வந்துடும். அதனால நீங்க அங்க போக முடியாது, நீங்க தனித்தான் இருக்கணும். அப்ப அந்த நபர் நான் தனித்து இருப்பேன் இல்லைங்களேங்க, ஆனா அவங்க எப்படி என்னை விட்டு இருப்பாங்க? அப்ப இவர் சொன்னார், இல்லை நீங்க அவங்க மேல உண்மையா அன்பு செலுத்துறீங்கன்னா நீங்க தனித்து தான் இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு வந்துடும். அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா அவர்கிட்ட கேட்டார், ஐயா ஒரே ஒரு வேண்டுகோள், என்ன சொல்லுங்க. நான் போய் என் மனைவியை பார்த்து அவளுக்கு ஒரு ஆசை முத்தம் கொடுத்து என் பிள்ளைகளுக்கு கட்டி குலாவி ஒரு முத்தம் கொடுத்துட்டு வந்துடுறேன், கூடவே கூடாதுன்ட்டார். ஐயோ நான் இப்படிதான் இருக்கணுமா என் காலை முழுக்க? அது அது நீங்க தெரியாதானா? நீ அது வரைக்கும் அப்படிதான் இருக்கணும், தனித்து தான் இருக்கணும். இந்த மனைவிக்கு நியூஸ் போச்சு, இவர் தனிமையா இருக்க ஆரம்பிச்சார். தனிமையான பட்டணத்துக்கு புறம்பே, அதுக்காக குஷ்டரோகிகள்லாம் கேம்ப்னு இருக்கு, அங்கே இவர் தங்கி இருந்தார். ஆனா இவருக்கு மாத்திரம் வீட்டுல இருந்து சாப்பாடு வரும். இந்த குஷ்ட ரோகத்துல மெயினா அந்த ரோகத்தினால் வருகிற அதனால வலி கிடையாது, ஆனால் ஒதுக்கி வைக்கப்படுகிறாங்க பாருங்க, அதனால வர வலி ரொம்ப கஷ்டமா இருக்கும். மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு ஒரு பாறை இருக்கும். நீங்க எவ்வளவு பேர் பென்ஹர் படம் பார்த்துருக்கீங்க? பென்ஹர் படம் பார்த்துருக்கீங்களா? பென்ஹர் யாரும் பார்த்துருக்கீங்களா? பென்ஹர் பார்த்துருக்கேன். அதுல அந்த காட்சியை பார்க்கலாம். பென்னருடைய தாயாருக்கும் சகோதரிக்கும் குஷ்டம் வந்துடும். ஆனால் அது கடைசியில் ஆண்டவருடைய ரத்தத்தினால் அது அவங்க சுகமாவாங்க, அவங்க தனித்து இருப்பாங்க. அதே போல் இந்த நபருக்கு வீட்டில் இருந்து சாப்பாடு, நீங்கள் என்ன பிரதர் ஒன்றும் வசனமே சொல்லாமல் வெறும் கதையை சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்ட்ரெஸ்டிங்கா முடிக்க போறீங்கன்னு ஈகரா கேட்டேன். சரி, அப்படியா நினைக்கிறீங்க? மனைவி சாப்பாடை வச்சுட்டு ஒரு பாறையில வச்சுட்டு போவாங்க. பாறையில வச்சுட்டு அவங்க நவந்து போயிடுவாங்க. நல்ல கவனிங்க, பாறையில வச்சுட்டு அவங்க நவந்து போயிடுவாங்க. அதுக்கு பிறகு இவர் வந்து மெதுவாக வந்து சாப்பாடு எடுத்துட்டு போய் தன்னுடைய இதுல போய் சாப்பிடுவார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நாளாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வேண்டுகோள் அந்த நபர் மூலமா சொன்னார், ஐயோ என் மனைவி பிள்ளைகளை நான் பார்க்க வர வேண்டாம், ஏன்னா இப்ப எனக்கு என்ன ஆச்சு, முன்னே இருந்த மாதிரி இல்லை. என் ஒரு கண்ணில் குஷ்டம் வந்து கண் பார்வையிட்டு போனேன். என் கைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வந்துடுது. இதை அவர்கள் பார்ப்பாளர்கள் அவர்கள் உள்ள முடிந்து விடும். அதனால வர வேண்டாம் அப்படின்னு கண் கலங்கி தன்னைத்தானே ஒடுக்கி கொண்டார். சமுதாயத்திலே ஒடுக்கப்படுகிற ஒரு நிலைமை, ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமை, சரீரத்திலே வேதனை, அது எப்படி மரண தண்டனையை காட்டிலும் குடிதான தண்டனை. இப்படிப்பட்ட நிலைமையில நெருக்கப்பட்டிருந்தார். என்ன பண்றது? ஒண்ணுமே விமோச்சனமே கிடையாது. அதுக்கு விமோச்சனமே கிடையாதா? நொறுங்கி நாளுக்கு நாள் அவர் கரைஞ்சி போயிட்டே இருந்தார். எல்லாரோடையும் தொடர்பு இல்லை. தன்னை சுற்றி இருந்தவர்கள்லாம் எல்லாரும் குஷ்டரோகிகள். இவங்க மத்தியில தான் அவரோட குடியிருப்பார்.
வேதாகமத்தை திறந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு நபரைத்தான் நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16 வரைக்கும் பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 12லிருந்து 16 வரைக்கும். பக்கம் 84. பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் யாஸ்பமேசியாவை கண்டு முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். தேங்க்யூ சிஸ்டர். காட் பிளஸ் யூ ஜெனிகா. இங்கே நாம் கேட்ட அந்த மனிதனுக்கு சம்பவித்த காரியங்கள், அப்படிப்பட்ட ஒரு நபர் இங்கே இருக்கிறார். 12ஆம் வசனம் என்ன சொல்லுது? பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் மேசியாவை கண்டு முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இந்த பட்டணம் என்ன பட்டணம்னா கலிலேயா பட்டணம். கன்னசரத் கடல் இருக்கு இல்லையா, கன்னசரத் கடல்ன்றது அது ஒட்டினாப்புல தான், கலிலேயா ஒட்டினாப்புல தான் இருக்குது. இந்த கலிலேயா பட்டணத்திலே இவர் நுழைகிறப்ப அங்க என்ன போட்டிருக்கு? குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? While Yashamesya was one of the towns, a man came along who was covered with leprosy. Who was covered with leprosy. கேஜேவில என்ன போட்டிருக்கு? And it came to pass when he was in a certain city, behold, a man full of leprosy, covered with leprosy. அவர் முழுவதுமாய் அப்படியே கவர்டு, அவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தார். கவர்டு வித் லெப்ரசி. அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவரை கண்டு முகம் குப்புற விழுந்து, யூதருடைய கட்டளைப்படி குஷ்டரோகம் நிறைந்தவன் அவன் எப்படி இருப்பான்? பாளையத்துக்கு புறம்பே லேவியராமம் 13ஆம் அதிகாரம் எடுங்க. 13ஆம் அதிகாரம் 44, 45, 46. பக்கம் 142.
அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன், ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது. சரி, இப்ப யூதர் முறைமைப்படி இந்த நபர் எப்படிப்பட்டவர்? ஒரு தீட்டுள்ளவர். இவர் எங்க இருக்கணும்? பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டிய இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கிறாப்புல? ஆண்டவராகிய யாஷுவா மேசியாவை கண்டு. எப்படி கண்டு? ஆண்டவர் வருகிறார்னு கேள்விப்பட்டு. இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? When he saw Yahshua Messiah, he fell with his face to the ground and begged him. என்னன்னா when he saw. அவரை கண்டு. அவர் எப்படி கண்டா? அவர் எப்படி கண்டாங்க? 11வது வசனம் என்ன சொல்லுது? 15வது வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். இங்க பாருங்க, யார் யார் வராங்க? அவருடைய சீஷர்கள் வராங்க. பொதுவாக வேதத்தில் நம்ம பார்க்குறப்ப நிறைய இடத்துல அவர் போறப்பெல்லாம் திரளான கூட்டம். பெரும்பாடு ஸ்ரீ என்ன பண்ணா? வஸ்திரத்தை எப்படி 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 கூட்டத்து நடுவில் வந்து அவர் சூழ எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு கூட்டமா வர்றாரு. அப்போ கூட்டத்தில் வர்றப்ப ஒரு ஒரு ஆரவாரம் இருக்கும். இந்த ஆரவாரத்தை பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற இந்த மனுஷன் கேட்டு அவர் வருகிறார் என்று கண்டு, ஏதோ ஒரு கூட்டம் அவர் கேள்விப்பட்டு வந்திருக்கலாம். அந்த பாளையத்தில் எவ்வளோ குஷ்டரோகிகள் இருந்திருக்கலாம், எவ்வளோ குஷ்டரோகிகள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு நபர் வருகிறார். இந்த ஒரு நபர் வந்துட்டு என்ன பண்ணாரு? முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமாலே ஆகும். பாருங்க, அவர் வந்து உழறப்ப அவர் உள்ளத்துல என்னெல்லாம் இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும்? நொறுங்கி மனம் இரு பாவியில நொறுங்குண்டு இருப்பார். என் வாழ்க்கையில ஒரு விமோச்சனமே கிடையாதா? இவ்வளவுதான், நான் இப்படியே தான் காலகாலமா வேணுமா? எனக்கு பிரியமானவர்களை நான் பார்க்க முடியாதா? என் ஃப்ரெண்ட்ஸோட யாரோடையும் கான்டாக்ட் கிடையாதா? யாரையும் பார்க்க முடியாதா? இதோட என் வாழ்க்கை முடிஞ்சுதா அப்படின்னு ஒரு நொறுக்கப்பட்ட நிலைமையிலே மனசோடிச்சு பயந்திருப்பார். அப்படிப்பட்ட நபர் யாஷுவா மேசியா அங்க ஒரு வருகிறார் அப்படின்றதை, அந்த ஆரவாரத்தை கேள்விப்பட்டு, அப்ப கேள்விப்படுறத முதல்ல கண்டு. நீங்க சமாரிய ஸ்ரீ சம்பவத்துல கூட பாத்தீங்கன்னா, சமாரிய ஸ்ரீ இப்போ எல்லாருக்கும் சொல்லுவா. அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த அதுக்கப்புறம் என்ன? நீ சொன்னதுனால மாத்திரம் இல்ல, நாங்களே கண்டு விசுவாசிக்கிறோம். அப்போ முதல்ல கேள்விப்படுறது, பிறகு காண்கிறது. அப்போ இவர் வந்து ஆண்டவருடைய பாதத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து, உமக்கு சித்தமானார் என்னை சுத்தமாக்க உமாலே ஆகும். அப்ப என்ன இருக்கிறாரு? ஆண்டவரே உமால ஆகும், ஆனால் உமக்கு சித்தமானால்
ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் என்னை குணமாக்க உம்மாலே ஆகும். இந்த பாழும் உலகத்திலே, தீட்டுப்பட்ட அல்லது சாபத்துக்குள்ளான இந்த உலகத்திலே ஆண்டவர் பிரவேசிக்கிறப்ப அவர் என்ன சொன்னாரு? எனக்கு இஷ்டம் தான், எனக்கு பிரியம் தான் சொல்லி சொல்றாரு. எபிரேயர் 10 அதிகாரம் 5ல இருந்து பாருங்க. பக்கம் 306. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பழியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றேன். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். உம்முடைய சித்தத்தின்படி செய்யதோ வருகிறேன். அது என்ன சித்தம்னு பார்த்தா 1 Timothேயு 2 அதிகாரம் 4வது 5வது பாருங்க. பக்கம் 286. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். யாரு? தேவன். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய மேசியா யாஸ்வா அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இப்ப சித்தத்தை பத்தி சொல்லிட்டு, தேவனுடைய சித்தத்தை பத்தி சொல்லிட்டு, அதை எப்படி நிறைவேற்றுறதை பத்தி தீமோத்தேயுக்கு எழுதுறப்ப சொல்றார். அப்ப தேவனுடைய சித்தம் அங்க என்ன போட்டிருக்குது? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். இதைத்தான் அவர் சொல்றாரு உலகத்துல பிரவேசிக்கிற போது. நம்முடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும், புத்தகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அப்ப பிதாவின் சித்தம் என்ன? எல்லாரும் சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அல்லது என்ன அர்த்தம்? ஆண்டவராக யாஷா மெசியாவை ஏற்றுக்கொள்ளணும். ஆத்மா ரட்சிப்பு தானே? 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே, தேவன் மத்தியில வாசம் செய்கிறது. ஒரு கேள்வி பிரதர். தேவன் மனுஷன் மத்தியில வாசம் அவருக்கு பிரியமா இருக்கிறது, அதுதான் விரும்புறார். அதுதான் அவர் விரும்புறார். அதுதான் இவ்வளவு ப்ரோக்ராமையும் போட்டார். முதல் ஆதாம் உண்டாக்கி தன்னோட இருக்கணும், கொஞ்சம் குலாவணும் இருந்தார். அவன் விழுந்துட்டான். அவன் சந்ததியில எல்லாரும் கரப்ட் ஆனாங்க, ஒத்தரை தவிர. யாரை தவிர? நோவா. ஏன் நோவன் பாதியா நிறுத்துற? நோவா. God bless you. நோவா. அப்போ நோவா பார்த்தப்ப நோவா சந்ததியிலையும் எல்லாம் கரெக்ட் ஆச்சு. யார் ஒருத்தர்? ஆபிரகாம். ஆபிரகாம் சந்ததியில் என்னாச்சு? ஆபிரகாம் சந்ததியில் ஆபிரகாம் சந்ததியில் தாவீது என்னோட இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொல்லலையா? சொன்னார். அப்போஸ்தலர் படம். என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அப்போஸ்தலர் சாமுவேலே சொல்லிட்டார். சவுல தள்ளிட்டு சாமுவேல் சொல்றாரு, இதயத்துக்கு ஏற்ற மனுஷனை ஈசாயின் குமாரத்தில் உன்னை அனுப்புகிறேன் வா. அப்போ தேவன் பாருங்க எப்படி, அதனாலதான் அது இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தான். தேவனுடைய இருதயத்துக்கு மனுஷன் தான் உன்னை என்ன பண்றாப்புல? ஆலயம் கட்டணும். ஏன் ஆலயம் கட்டணும்? தேவன் நம்மோட இருக்கணும். இதுதான் அவருடைய தேவன் விரும்புறது தான். ஆனா இங்க மனுஷன் ஆயிட்டான், தப்பு பண்ணனால கூடாரம் போய் மனுஷன் தப்பு பண்ண தேவன் என்ன பண்ணிட்டாரு? ஜனங்களாம் எங்க இருக்கணும்?
பாளையத்துல இருக்கணும், கூடாரத்துல இருக்கக்கூடாது. ஒரு கண்டுபிடி செஞ்சு ஆன உடனே என்னாச்சு, டென்ட் கூட தூக்கி தனியை போட்டாங்க. மோசே மதம் தான் உள்ள. அப்போ வெளில லேவியர்கள் தான் இருக்கணும். ஜனங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, ஆசாரியர்கள் எங்க இருக்கணும், லேவியர்கள் எங்க இருக்கணும்? ஆசாரியர்கள் வந்து ஆலயத்துக்குள்ள பிரவேசிப்பாங்க, லேவியர்கள் வந்து ஆலயம் எங்க வந்தது? ஆலயம் கூடாரம். ஆசாரிப்பு கூடாரம். ஆதரிப்பு கூடாரம் முழுக்க மொத்தம் இது. ஆதரிப்பு கூடாரத்துல லேவியர்கள் எங்க இருப்பாங்க, ஆசாரியர்கள் எங்க இருப்பாங்க? லேவியர்கள் வந்து அந்த பிராகாரத்துல அந்த இதுல பலிபீடங்கள் அங்க இருந்தா, ஆசாரியர்கள் வந்து கூடாரத்துல பரிசுத்த ஸ்தலத்துல இருப்பாங்க. ஆதரிப்பு கூடாரத்துல என்னென்ன இருக்கு? பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிராகாரத்துல யார் இருப்பாங்க? பிராகாரத்துல லேவியர்கள் இருப்பாங்க. பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியர்கள் இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்துல போவாங்க. அங்க போவாங்க இல்ல, பிரதான ஆசாரியர் மட்டும் தான் போகணும். பிரதான ஆசாரியர் மட்டும்தான் போவார். அப்ப ஜனங்க எங்க இருப்பாங்க? ஜனங்கள் பிராகாரத்துல வெளியில தானே இருப்பாங்க. பிராகாரத்துல கூடாரத்துக்கு வெளியே தானே இருப்பாங்க. ஆமா, அந்த அந்த மணி அது பிரதான ஆசாரியன் உள்ள போறப்ப ஜனங்கள் பாளையத்தில் இருப்பாங்க. பாளையத்து வெளியே. இப்ப இந்த பாளையத்துல இருந்து குஷ்டரோகிகள் எங்க இருப்பாங்க? ரொம்ப தள்ளி வெளியே, பாளையத்துக்கு புறம்பே. பாளையம்ன்றது என்ன இங்கிலீஷ்ல கேம்ப்பாங்க. என்ன ஆகும்? கேம்ப்னால என்ன அர்த்தம்? உன்னை பாளையம் சொல்லக்கூடாது. எல்லாரும் கூடி வர்றது தானே கேம்ப்னா. ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்காக ஒரு இடத்துல இருக்கிறது, தங்கி இருக்கிறது. அது முடிஞ்ச உடனே அப்படியே அடுத்த இடத்துக்கு போறது. இதனால தான் ஆசிரியப்பு கூட அர்த்தம் அப்படியே எடுத்து ஒவ்வொரு இடமா எடுத்துட்டு போனாங்க. புரியுதா? புரியுது. அப்போ இப்படி ஒரு நிலவரம். அந்த பாளையத்துல ஜனங்கள் இருப்பாங்க. பாளையத்துக்கு உள்ள ஆசிரியப்பு கூடாரம் இருக்கும். ஆசிரியப்பு கூடாரத்துல முதல்ல பிரகாரம், அது பிறகு பரிசுத்தலம், மகாபரிசு. இதுதான் நிலவரம். தேவன் தம்முடைய ஜனங்கள் தம்மோடு இருக்கணும்னு விரும்புறாரு. ஆனா பாவம் நீக்கப்படுகிற வரைக்கும் அவங்க உள்ள பிரவேசிக்க முடியல. பாவம் நீக்கப்படுகிற பிரவேசிக்க முடியல. பிரதான ஆச்சாரியர் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தனக்காகவும் ஜனங்களுடைய பாவனுக்காகவும் மகாபரிசுல போய். இதுதான் நிலவரம். ஆனால் விளக்கப்பட்டவர்கள், தீட்டு என்று விளக்கப்பட்டவர்கள் இந்த பாளையத்துக்கு கம்ப்ளீட்டா வெளியே இருக்கணும். ஒரு கேள்வி பிரதர். ஒரு நிமிஷம். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 15 பாருங்க. பக்கம் 355. கடைசி பக்கம் சொல்லிட்டு போங்க. நம்பரே பார்க்க வேண்டாம், கடைசி பக்கம் தைரியமா சொல்லலாம். 1ல இருந்து 7 வந்து கடைசிக்கு முந்திர பக்கம் வருதுல்ல.
நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். நல்ல கவனிங்க இந்த வசனம். நாய்களும் சூனியக்காரரும். இதுல நாய் என்ன? பரலோக பரலோகத்துல நாய் போகுமா? அப்புறம் நாய்களும் இருக்கு. சண்டை விபச்சார அந்த நாய்கள் நாய்களுக்கு ரட்சிப்பு உண்டான? இல்ல இல்ல, எந்த விலங்குகளுக்கும் கிடையாது. அப்ப ஏன் நாய்கள் போட்டிருக்க? அது சண்டை போட்டுன்னு இருக்கு. நாய் தன் கக்கினை திரும்ப தின்ன திரும்ப போல மனுஷருக்கு ஒப்பிடுறாரு. இதானா நாய்களுக்கு என்னன்னா ஒத்துமை கிடையாது. ஒண்ணுக்கு பார்த்து ஒண்ணு கொலைக்கும், சண்டை போட்டுட்டே இருக்கும், சண்டை போட்டுட்டே இருக்கும். அந்த தெருநாய் இந்த தெருநாயோட சேராது. சிஎஸ்ஐ ஆளு பெட்டி காசுல போக கூடாது. பெட்டி காசு உழுதுல பார்த்தா குருமா. அப்ப நாய்கள் இவனா போக முடியாது. சண்டை போட்டு இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. சண்டையே போடக்கூடாது. சண்டை தானே வர்றதா இருந்தா உடனே சமாதானம் ஆயிடணும். சூனியக்காரர் நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம இதெல்லாம் மாற்றமான சூனியக்காரன் நான் கண்டிப்பா நம்ம யாரும் இருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். முதல் சண்டைக்காரங்க நம்ம சண்டை போடுறவங்களா இருக்கலாம், இருந்தா செக் பண்ணிட்டு சரி பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் சொல்றேன், சரியா? உங்களுக்குள்ள சண்டை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பதில் செலுத்த வரும்போது உன் சகோதரனுக்கு விரோதமாய் ஏதானும் இருந்ததுன்னா அங்கேயே பலியை வச்சுட்டு போய் முந்தி உன் சகோதரன் ஒப்புரவாகு, அது பிறகு வந்து இந்த பலியை செலுத்துன்ற சொல்றாரா இல்லையா? அப்ப சண்டை கூடாது. சண்டை போடுறவங்க புறம்பே இருப்பார்கள். சூனியக்காரர் நம்ம கண்டிப்பா சூனியம் பண்ண கண்டிப்பா பண்ண மாட்டோம். தைரியமா செக் பண்ணிக்கலாம். சண்டை போடுறோம், ஆனா அதை சரி பண்ணிடணும் எல்லாருக்கும். விபச்சாரக்காரர், விபச்சாரம் என்ன? விபச்சாரம் சிலை வழிபாடு எல்லாமே விபச்சாரம் தான். விபச்சாரம்ன்றது என்னது? முதல்ல அந்நியரோட தேவனுக்கு விருப்பம் இல்ல செயல் செய்யற அந்நிய காரியங்கள் எல்லாம் விபச்சாரம்னா பொதுவா அடுத்தவங்களுடைய மனைவியை மனைவி கணவன் தானே. அதாவது கண்ணால் காண்பது அந்த இச்சை சம்பந்தம். விபச்சாரம்ன்றது என்ன? பொதுவா கணவனும் மனைவியும் வெறும் கணவன் சொல்லக்கூடாது. மனைவியும் ஒரு மனைவி ஒரு கணவனோட இருக்கப்ப இன்னொருத்தனை இச்சிக்க கூடாது. அதுவும் விபச்சாரம் தான். அப்ப விபச்சாரக்காரர் இது மாத்திரம் இல்ல, நாமெல்லாம் யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவர் நியமிக்கப்பட்டிருக்கோம். அப்ப நம்ம நியமிக்கப்பட்டிருப்ப வேற எதாவது நினைக்கலாமா? நினைக்க கூடாது. அதுவும் இதுதான், அதுவே விபச்சாரம் தான். புரியுது? கிறிஸ்து தான் நமக்கு பிரதானம். கிறிஸ்துவான வார்த்தை தான், அதுதான் நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். அப்ப வார்த்தைக்கு புறம்பா நம்ம நினைச்சா அது விபச்சாரம் பண்றோம். தேவ கட்டளை என்ன நம்ம கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு மீறி வெளியே போனா அது விபச்சாரம் தான். சொல்றாரு, எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை தன் செருவின் கீழ் கூட்டி சேர்த்துக் கொள்ளுமாக நான் எத்தனை தரமோ உன்னை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன். அப்படின்னா அர்த்தம் பங்கு வகை வகையாக பிதாக்களுக்கு தீர்க்கத்தின் மூலமாய் திருவிழம் பற்றினார் தேவன். அதுதான் திரும்ப திரும்ப நான் தீர்க்கத்தில் அனுப்பிச்சேனே. அவனா என்ன ஒருத்தரெல்லாம் கொலை பண்ணீங்க, இதெல்லாம் கல்லெறிஞ்சிங்க, இதெல்லாம் தேவாலயத்தில் பலிபீட நடுவில் கொலை பண்ணீங்க. அப்ப விபச்சாரம்ன்றது என்னது? மேசியாவுடைய அந்த உபதேசத்துக்கு விரோதமா இருக்குது விபச்சாரம்.
கொலை பாதகரும். நம்ம யாரும் கொலை பண்ணியிருக்குமா? டெஸ்ட் பண்ணி விக்கிரக ஆராதனைக்காரரும். விக்கிரக ஆராதனை உண்டா? சரி. பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும். இதில் தான் மாட்டிப்போம். மற்றதெல்லாம் தப்பிச்சா கூட இதுல மாட்டி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதான் கடைசியில் அந்த பட்டியல கடைசியில் போட்டிருக்காரு. இவங்கெல்லாம் புறம்பெயர்ப்பாங்க. எங்க பரலோகம் உள்ள முடியாது. பொய்யை விரும்பி ரொம்ப தடவை ரொம்ப லைக் பண்ணுவாங்க அதை. ஆனா ஒண்ணு பொய், சர்வசாதாரணமா பொய். தேவ எச்சரிப்பு நம்மை நோக்கி கடந்து வருது பிரியமானவர்களே. இவெல்லாம் புறம்பெயர்ப்பார்களாம். இதுக்கு ஒப்பனையாதான் அங்கே சரீரத்தில் கொடுக்கப்பட்ட தண்டனை நிமித்தம் அவர்கள் பாளையத்துக்கு புறம்பே தீட்டு 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 என்று இருக்க வேண்டும். இப்படி இருக்கணும். இப்ப இந்த நிலவரத்துல இந்த மனுஷன் இருக்கிறாரு. இவர் ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு ஓடி வராரு. அப்ப என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன ஆயிருக்கும்? இவர் வர்றப்ப, ஆண்டவரை நோக்கி வரப்ப என்ன ஆயிருக்கும்? எல்லாரும் அவரை விரட்டிப்பாங்கல்ல. கத்திருப்பாங்க. யோ போயா போயா விரட்டி இருப்பாங்க. எல்லாம் ஒரு பெரிய கமோஷன், ஒரு இது இருந்திருக்கும். ஐயோ இவன் வந்துட்டான், இவன் பாளையத்துல உள்ள வெளியே வந்துட்டான். எல்லாம் தடுத்து கூட தடுத்திருப்பாங்க. திரும்ப கல்ல கூட எறிவாங்க. வாழ்க்கையில தள்ளப்பட்டு, மனுஷரால் தள்ளப்பட்டு. நம்ம வாழ்க்கை அது மாதிரி உண்டா? நிறைய பேர் நம்மளை நிராகரிச்சிட்டாங்களா? நம்மளை ஒதுக்கிட்டாங்களா? கவலையப்படக்கூடாது. நம்ம எதுல இருக்கோம்? அப்படிப்பட்ட பிடியிலே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் வைக்கப்பட்டிருந்தாலும் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவர் தான் நோக்கி பார்க்கணும். அவர் நோக்கி பார்த்து நம்ம என்ன சொல்லணும்? உம்மாலே என்னை சுகமாக்க முடியும். அப்ப பிளாட்டா வரார். அவரோட அந்த நபரோட ஒரே நோக்கம் என்ன? சரி. இப்போ இவ்வளவு பேர் இருக்கிறப்ப அவங்க எல்லாம் கத்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? தமது கையை நீட்டி அவனை தொட்டு, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? reached out his hand and touched the man. Reached out. இங்க he put forth his hand. என்கேஜிவில் என்ன போட்டிருக்கு ஜான்? ஃப்ரெண்டி 12 uncle. 13. Then he put out his hand and touched him, saying, he put forth and touched. ஆனால் இங்க மூல பாஷையில என்ன போட்டிருக்குன்னா ஹெப்சாட்டோ. இங்க பார்க்கலாம் எல்லாரும். ஹெப்சாட்டோ என்றால் என்ன அர்த்தம்னா, ஒரு நிமிஷம் ஹெப்சாட்டோ இதுதான் அது அர்த்தம் நினைக்கிறேன் பாருங்க.
an implied relation. அப்படின்னா என்ன அர்த்தம்? an implied relation அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அங்கே உறவு முறை உண்டாக்குறது. டச் பண்ணது வெறுமனை டச் பண்ணல, இங்கிலீஷ்ல தமிழ்ல தொட்டுன்னு இருக்கு. ஆனால் அங்கே அவர் என்ன செய்திருக்கிறாரு? தன் கையை அவன் மேல் போட்டு இருக்கிறார். தன் கையை அவன் தோல் அவன் மேல் போட்டிருக்கிறார். வழக்கமான இவங்க ஐயோ ஆண்டவரே தொடாதீங்க அவனை, நீங்க டீச்சர், நீங்க நீங்க வேதம்லாம் தெரியுமே உங்களுக்கு, நீங்க எல்லாரும் சொல்லி கொடுக்குறீங்களே, நீங்க நம்ம பிரமாணம் என்ன சொல்லுது? தீட்டு, குஷ்டரோகி தீட்டு, நீங்களும் தீட்டாயிடுவீங்க. இல்ல, அவர் என்ன பண்றாரு? கையை நீட்டி அவன் மேல் போட்டு, கையை அவன் மேல் போட்டு அவனை என்ன சொல்றாரு? எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். எனக்கு சித்தம் உண்டு, ஏன்னா என் பிதாவின் சித்தம், அதுக்காக தான் வந்திருக்கிறேன். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு. இப்படி இருக்கு பாருங்க. அப்போ நொறுக்கப்பட்ட நிலைமையிலே, தள்ளப்பட்ட நிலைமையிலே, நம்ம பாட்டாலே ஒன்றுமில்லாத நிலையில உதவுவாரற்று போகையிலே பாட்டோம்ல, பாடுவேன் பரவசமாகுவேன். ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், கண்மலை பிளந்து தண்ணீரை சூரந்து, கண்மலை பிளந்து தண்ணீரை சூரந்து, தாகம் தீர்த்த தயவை பாடுவேன் பரவசமாகுவேன். பரந்தோடும் இன்னலே நோக்குவேன் ஜீவ வார்த்தையை, பரந்தோடும் குஷ்டமே. அதுதான் அவருக்கு சம்பவித்தது. அந்த பிளக்கப்பட்ட கண்மலை, பிளவுண்ட கண்மலை, அந்த கண்மலை பிளவுண்டனால்தான் அங்க தண்ணீர் வந்தது. அந்த தண்ணீரை குடித்தாங்க, அவங்க தாகம் தீர்த்து கொள்ளப்பட்டார்கள். இங்கே வந்து பூமியில வந்து பிளவுண்ட போகிறார். அந்த கண்மலை, பிளவுண்ட கண்மலையை நோக்கி பார்த்ததுனால அவருக்கு என்ன ஆச்சு? பறந்தோடினது அந்த குஷ்டம். யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்க்கையில என்ன ஒரு நம்ம விலக்கி இருக்கப்பட்டிருக்கிறோமா? வீட்டிலேயே சொந்தக்காரங்க மத்தியில நம்ம விலக்கி வைக்கிட்டு போட்டுருமா? எல்லாராலும் இவன் ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவன், இவன் கீழ்ப்படியாதவன், இவன் எதுவுமே கேட்காதவன், உதவாதவன், நீ உதவாதவள் சமுதாயத்தில் தள்ளி வைக்கப்பட்டிருக்கோமா? அல்லது வேலை ஸ்தலத்தில், வீட்டில், குடும்பத்தில், சுற்றத்தார் மத்தியில் ஒதுக்கப்பட்டிருக்குமா? நமக்கு ஒரு உண்டு, பிளவுண்ட கண்மலை. அந்த பிளவுண்ட கண்மலையை நோக்கி பார்க்கும்போது எல்லா கஷ்டங்களும் பறந்தோடு உடனே நீங்கிட்டு. அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து, நீ சுத்தமான நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவருக்கு சாட்சியாக அவர்கள் சொத்து என்று கட்டளையிட்டார். ஏன் இதை சொல்றாரு? ஜென்டா அதை கேள்வி கேட்கணும் நீங்க. இல்ல, அந்த கூடாரம் பாளையத்துக்கு புறம்பே அவங்க எல்லாம் வெளியில இருக்கிறாங்க, மக்கள் வெளியில இருக்கிறாங்கன்னு சொல்றோம்ல, கூடாரத்துக்கு வெளியில. அது வந்து சாலமோன் கட்டின ஆலயம், அது வரைக்கும் தானே? ஆமா ஆமா ஆமா, அது வரைக்கும் தான். ஓகே, அதுதான், வேற ஒண்ணு. கூடாரம் தான், அது போயிடுறது. இனி நீங்கள் சுமக்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒண்ணு நான் வாசிக்கிறோமே. சரி, இந்த 14வது சொல்றாரு, ஆசாரியனுக்கு காண்பித்து. ஏன் சொல்றாரு? பலி செலுத்துன்றாரு. அதான் தீட்டு நீங்கினதுக்கு அப்புறம் பலி செலுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்குல்ல.
லேவி 14 வருது இல்லை பிரதர்? கரெக்டு. அதுதான் அந்த தீட்டு போறதுக்காக நம்ம இந்த பலி இது காணிக்கை அதெல்லாம் கொடுத்து இது பண்ணிக்கணும். அப்பதான் ஆசாரியர் வந்து நமக்கு இது பண்ணாக்கா நமக்கு அந்த பாவம் அதெல்லாத்தையும் தீட்டு கழிஞ்சு போடும். தீட்டு எப்ப கழிஞ்சு போச்சு? சுத்தமானதுக்கு அப்புறம் தான். தொட்ட உடனே சுத்தமாயிட்டாப்ல. அப்போ ஏன் ஆசாரியன் காண்பின்றாரு? அப்பதான் உள்ள சேர்ப்பாங்க. அடுத்த தடவை சுத்தமாயிட்டுன்னு சொல்லி. அதான் சுத்தமாயிட்டாரு. அவருக்கு ஆசாரியன் இல்ல, ஆசாரியன் சொல்லணும்ல இவனுக்கு தீட்டு இருந்துச்சு இப்ப தீட்டு இல்லைன்றது அவர் அறிவிக்கணும் ஆசாரியர். தேவனோட கட்டளைக்கு ஆண்டவர் அந்த 10 கண்ணு தெரியாதவங்க போனவங்க அந்த அவங்களுக்கும் அப்படித்தானே சொன்னார், நீங்க போய் ஆசாரியன்ட்ட காமிங்கன்னு தானே சொன்னாரு. அப்போ அவங்கதான் வந்து அதான் பிரதர் ஒரு குற்றம், அதாவது ஒரு காரியங்கள் இருக்குதுன்னா ஆசாரியன் தான் அது சொல்லி இதுக்கு பரிகாரம் என்னன்றது சொல்றாங்க. அதே போல அவங்க பண்ணிட்ட பிறகு அது அவருக்கு சரியாயிட்ட பிறகு ஆசாரியன் தான் அதை வெளிப்படுத்தணும். அதுதான் இந்த பிரதான ஆசிரியா இருக்கிற யாஷுவா மெசியா நமக்கு நம்மளை வந்து பயங்கரமா வெளிப்படுத்துறாரு அவருடைய ரத்தத்தினால் நம்மளை. முனிகா அழகா ஒரு வார்த்தை சொன்னா, தெரிஞ்சு சொன்னா தெரியாது. என்ன சொன்ன? சாட்சியாக. சாட்சியாக வெறும் பலி செலுத்து இல்லை, சாட்சியாக பலி ரொம்ப முக்கியம். சாட்சியாக பலி செலுத்து. வெறும் மற்றவங்களாம் லேவியர் ராமத்தில் போட்டிருக்க பலி செலுத்துன்னு போட்டிருக்கு, சாட்சியாக பலி செலுத்து போடாது. இங்கே ஆண்டவர் சாட்சியாக பலி செலுத்து. ஏன் இது சொல்லிருக்காருன்னா 2 காரணம். இது போறதுக்கு முன்னால முதல்ல முக்கியமான ஒரு காரியம் பார்க்கணும். ஆண்டவர் இந்த நபரை நெருங்கி வருகிறார். இந்த நபர் நெருங்கி வரப்ப, ஆண்டவர் நெருங்கி வரப்ப இந்த ஆள் என்ன பண்ணிருப்பாப்ல? முதல்ல என்ன பண்ணிருப்பாப்ல? வந்திருக்கிறாரு, எப்படி பாலகெல்லாம் வந்துட்டாரு. ஆனா ஆண்டவர் கிட்ட வர்றப்ப என்ன பண்ணிருப்பாரு? ஐயோ அங்க என்ன 13:45 என்ன சொல்றது? பாத்தீங்க என்ன சொல்லணும்? அதுக்கு முன்னால என்ன செய்யணும்? அந்த வியாதி உண்ட குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையிலே மூடதவனாயும் இருந்து வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் தாடியை மூடிக்கொண்டு. எப்படி? தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தாடிகள் தாடினா இந்த இடம் தான் தாடி. இந்த இடம் தாடியை மூடிக்கொண்டு அவன் கத்திருப்பான் கண்டிப்பா. கத்த 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 இவர் என்ன இன்னும் நெருங்குறார். பொதுவா வந்துட்டாங்க, ஆனா என்ன உள்ளுக்குள்ள பயம். இவர் பயப்படல, அவன் பயப்படுறான். கூட இருந்தவங்கலாம் பயப்படுறாங்க, அருவருப்பும் உண்டாங்க தீட்டுக்காரன். ஆனால் இவர் இன்னும் நெருங்க போறார். நெருங்கி போறப்ப என்ன நடக்குது? இது வரைக்கும் அவன் வாழ்க்கையில எப்படி எல்லாரும் அவனை ஒதுக்குறாங்க, எல்லாரும் அவனை ஒரு வெறுப்போட பார்த்துருக்குறாங்க, எல்லாரும் ஒரு எரிச்சல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவர் கிட்ட வந்து ரொம்ப கிட்ட வந்த உடனே அவர் கண்ணிலே இவர் என்னத்தை பார்க்கிறாரு? இதுவரைக்கும் தன் வாழ்க்கையில காணாத ஒரு பார்வை, ஒரு அன்பை பார்க்கிறார், ஒரு கருத்தனையை பார்க்கிறார். மற்றவங்க பார்த்த பிரகாரமா, மற்றவர்கள் பார்க்கிற பிரகாரமா நான் பார்க்கிறது இல்லைங்க. சாமுவேல்கிட்ட சொல்றார், மனுஷன் பார்க்கிற பிரகாரமா நான் பார்க்கவில்லை. அப்ப அது வரைக்கும் இவன் இந்த குஷ்டரோகி ஜனங்களெல்லாம் பார்க்கிறப்பவங்களாம் எப்படி வெறுப்பா பார்த்திருப்பாங்க. ஆனால் இங்கே ரட்சகர், நான் உன்னை ரட்சிக்க வந்திருக்கிறேன், அன்பு தேவனை அன்பை காண்பிக்க வந்திருக்கிறேன், வா வா. இந்த அன்பை அவன் பார்த்த உடனே அந்த அன்பே அவனை சுத்தமாக. ஏன் தொடாமே படிக்கலாமே? ஏன் தொடணும்?
ஸ்கின்ல தானே இருக்கு, அதனால தொட்டு. தொடாமையா? அவர் தொடாமையே சுத்தமாயிருக்காரு. எலியாசார் என்ன பண்ணாரு? எலியாசாரே வெளியே வாழ்றாரு. தேவனோட திட்டம் இல்ல, ஏன்னா மக்கள் எல்லாம் வந்து குஷ்டரோகம்னா தொடக்கூடாதுன்னு அறிவுறுக்கிறாங்க இல்லையா, அதனால அவர் வந்து தொட்டு சுத்தமாக்குறாரா? ரெண்டு காரியம் இங்க. ஒண்ணு, மற்றவர்களெல்லாம் இது வரைக்கும் என்ன பார்க்கறதுக்கே அறிவுறுத்தாங்க, ஆனா இந்த நபர் என்னை தொடுக்கிறார்ன்றது அந்த அன்பு, அது ஒண்ணு. இன்னொன்னு, அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 10ஆம் வசனம் பாருங்க, 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்போது யாசோமேசியா சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கெல்லாம் அது மாதிரி பின்னாடி செய்வாங்க. ஆதாயம் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ சீஷர்களா இப்பதான் வர்றாங்க. வந்த உடனே அவங்க எதை காமிக்கிறாரு? என்னை போல இந்த ஜனங்கள் எப்படிலாம் அறிவிருக்கிறாங்க, அந்த மாதிரி நீங்க அறிவிருக்கூடாது. நான் எப்படி செய்யறனோ அதே மாதிரி நீங்க அவங்களுக்கு ட்ரைனிங். புரியுதா? அவளை சீஷராக்குகிறார். புரியுதா சிஸ்டர்? புரியுது. அவளை சீஷராக்குகிறார். அப்போ இந்த காரியத்தை அவர் செஞ்ச காரியத்தை ஒவ்வொருத்தரும் அர்த்தம் இருக்குது. சரி, இப்ப அடுத்தாப்புல இந்த ஆசாரியனுக்கு ஏன் காண்பிக்க வேண்டும் என்றால், யூதருடைய கோட்பாடு படி, அவனுடைய பாரம்பரியப்படி மேசியா வந்தால் குஷ்டரோகிகளை சுத்தமாக்குவார். ஏசாயால வருமே. ஏசாயா 35 எடுங்க. எல்லா இடத்துக்கும் ஏசாயா 35 அதிகாரம் 1 வாசிங்க சீக்கிரம். பக்கம் 839. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் யாவே தேவனுடைய மகிமையையும் நமது யாவே தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடு வெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். வலுச்சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் பொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள்.
யாவே தேவனால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சாப்டர் படிச்சிட்டீங்க இன்னைக்கு கோட்டால எல்லாருக்கும். கண்டிப்பா பாரு எப்படியோ வாசிக்கிறோம் பாரு. அதான் இப்போ இது 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 இறமையாலும் வாசிக்கிறோம் என்னெல்லாம் நடக்கும்ட்டு. அப்போ மேசியா வருகிறப்ப குஷ்டரோகத்தை நீக்குவார் அப்படின்னு யூதர்கள் அவங்க நம்பின்றாங்க. சரி, ஏன் ஆசாரியன் போய் காமினா நான் சுத்தமாயிட்டேன் பாரு, நான் குஷ்டரோகியா இருந்தேன். ஏன்னா இவன் குஷ்டரோகி ஆனப்ப இதே ஆசாரியன் தான் அவனை குஷ்டரோகின்னு டிக்ளேர் பண்ணி பாளையத்துக்கு புறமே அனுப்பிச்சிருப்பார். அப்ப அந்த ஆசாரியனுக்கு தெரியணும் அது. சரி, இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி குஷ்டரோகி ஆகி யாருமே ஆனது கிடையாது. வேதத்துல யார் யார் குஷ்டரோகி ஆனாங்க? மிரியாம். வேற வேற ஆஷா ஆண்டி சொல்ல ட்ரை பண்றாங்க. என்ன சிஸ்டர்? உசியா பலிபீடத்துல போய் இது பண்ணப்போ சுத்தம் ஆகல. சுத்தம் ஆகல. மிரியாம் தான் சுத்தம் ஆனாங்க. அதுக்கப்புறமா கேள்வி என்ன திருப்பரம்பலாவா இருந்தாக்கா அதுக்கப்புறமா குஷ்டரோகம் வந்து சுத்தமானாங்க. நாமான் சொல்லிட்டாங்க. இந்த 10 குஷ்டரோகிகள் வந்தாங்களா? அவங்க சுத்தமானாங்களா? ஒருத்தர் அது 2 பேர் ஏற்பாடு காலத்துல. நயமான் பிரதர் எலிஷா சுகமானதும் அவங்க தெரியலையா? வேதம் நிறைய பேர் ஒரு 150 தடவை யாரும் படிச்சிருந்தா இருக்கீங்களா? ஒரு குழு கொடுங்க. இந்த இதுக்குள்ள வர்ற மாதிரி ஏதாவது சொல்லுங்க பாக்கலாம். பழைய ஏற்பாடு தானே கேக்குறீங்க? ஏற்பாடு தான். இந்த அதிகாரத்துக்குள்ளேன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஏதாவது சொன்னா சொல்றீங்க. முதல் 5 புத்தகத்துல இருக்குது. மோசையோட புத்தகம். மோசைக்கு எதிராக பேசி மிரியாம் அதெல்லாம் கணக்குல வந்துருக்காங்க. பேசி சொல்லுங்க. மிரியாம்லாம் மோசைக்கு குஷ்டம் வந்தது. போய் நிக்கிறப்பா கைய போடு. ஆமா, அது வந்து தேவன் அது அடையாளம் தானே. குஷ்டம் வந்தது, வந்து சுத்தமானார். அடையாளமா இருந்தாலும் குஷ்டம் வந்ததா இல்லையா? வந்தது. நம்பத்துக்காக தானே. பட் குஷ்டம் வந்தது. அப்படி பார்த்தா மிரியாமுக்கு ஏன் வந்தது? நாமானுக்கு ஏன் வந்தது? மோசைக்கு விரோதமாக தானே பேசினாங்க. ஏதோ ஒரு வாரம். பட் குஷ்டம் வந்ததா இல்லையா மோசைக்கு? வந்து சுத்தமாச்சு. அதுதான் 3 பேர் தான், வேற யாரும் கிடையாது. யோபுக்கெல்லாம் குஷ்டம் வரல. ஏத்துக்குது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா அதான் உண்மை. அந்த பகுதியை எடுத்து பாருங்க, யாத்திராமம் எடுத்து பாருங்க, தெளிவா இருக்கும். அங்கே இப்போ 3 பேர். அப்போ ஏன் அது யூதர்கள் இருக்காங்கன்னா, இப்போ இதுவரைக்கும் இல்லாத மேசியா வந்து செய்யப்படாது அப்படின்னு. அப்ப ஆசாரியர்கிட்ட போய் காமிச்சா, அப்ப என்ன ஆசாரியர்களுக்கு ஒரு எச்சரிப்பு, நான் தான் அந்த மேசியா அவனுக்கு தெரியணும் ஆசாரியர்களுக்கு. அதுக்காக தான் நீ பிரமாணத்தையும் கீழ்ப்படியணும், பலி செலுத்தணும். அதே போல ஆசாரியர்களுக்கு உன்னை கொண்டு நான் தெரிவிக்க வேண்டியது என்னால் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காத உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று. அப்போ இது கட்டளை 2 காரணம். ஒண்ணு, அவன் பிரமாணத்தை படி பதில். அதனால இங்க சாட்சியாக இந்த பலி செலுத்தி
ஆசாரியர்களுக்கு உணர்த்திருக்க வேண்டும். அடுத்த வசனம் என்ன சொல்றது? ஒரே ஒரு கொஸ்டின் பிரதர். அப்போ ஏன் 14 அவர் சொல்ற நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல்? அதான் நீ கேட்க நானே அதான் எடுத்தேன், ஒருவருக்கும் சொல்லாமல். ஏன்னா ஒரு மெஸ்ஸியான்னு தெரியணும்னு சொல்லிதான் அந்த இது சொல்றாரு, ஒருவருக்கும் சொல்லாமல். சரி, பொதுவா அவர் விளம்பரத்தை விரும்புறது கிடையாது, விளம்பரத்தை விரும்புறது கிடையாது. அதனால பப்ளிக் யாரும் சொல்லக்கூடாது. ஆனா யாருக்கு தெரியணுமோ மத்தேயு அவருடைய வந்த நோக்கம் நிறைவேறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சா மத்தேயு 16 அதிகாரம் 21 வசனம் பாருங்க. பக்கம் 25. அது முதல் யாஸ்வா மேசியா தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இப்ப பாருங்க, இது சொல்லிட்டு மத்த 26 அதிகாரம் 62 இருந்து பாருங்க. பக்கம் 43. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீர் ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். யாஸ்வா மேசியாவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனாகிய மேசியாதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு யாஸ்வா மேசியா, நீர் சொன்னபடிதான் அன்றியும். அப்ப இங்க சொல்றாரு, ஆசாரியன் உரைக்கணும்ன்றதுக்காக சொல்றாரு, ஆமா நான் மேசியா தான். புரியுதா? ஆசாரியருக்கு முன்ன அவர் காட்டுறாரு. ஓகே, அதனால்தான் ஆசாரியன் போய் சொன்ன ஆசாரியன் உணர்த்தப்படணும், மேசியா வந்திருக்கிறார். இதுவும் ஒரு காரணம். நான் ஜனங்களுக்கு நான் பப்ளிசிட்டி விரும்பல, ஆனால் யாருக்கு சொல்ல வேண்டுமோ அவளுக்கு நீ போய் சாட்சியாக சொல்லு. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் வரம் பெற்று திரளான ஜனங்கள் வந்து என்ன பண்ணாங்க? அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். அப்போ இந்த ஒரு நபரிடத்துல ஆண்டவர் காட்டின அந்த அன்பு, அந்த அரவணைப்பு, அந்த நபரை என்ன ஆக்கிட்டு எல்லாம் இடிந்து போச்சு, எல்லாம் போச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமையிலேருந்து ஒரு மகிமையான நிலைமை கொண்டு வர. நம்முடைய வாழ்க்கையில கூட இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் வந்தார். அப்போ எந்த ஒரு சூழ்நிலை, மனுஷரால் ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா? சமுதாயத்தால் தள்ளப்பட்டிருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸு உங்களை ஏளனம் பண்ணுறாங்களா? இல்லை சொந்தக்காரங்க உங்களை ஏளனம் பண்ணுறாங்களா? இல்லை பெற்ற தாய் தகப்பன்மார் உன்னை வேண்டாம், நீ இருந்து பிரயோஜனம் இல்லை, உன்னை ஒதுக்கிட்டாங்களா? இல்லை உற்றார்கள், சகோதர சகோதரிகள் இந்த வேலை ஸ்தலத்தில் எங்கே இருக்கட்டும் உன்னை ஒதுக்கினாங்களா? ஆனால் நம்ம அரவணைக்கிறவர் உண்டு. நம்மை தொட்டு இல்லை, நம்ம அரவணைக்கிறவர், நம்முடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர், நம்மை சொச்சமாக்குகிறவர், நம்மை உயர்த்துகிறவர். யாவே என்னை விசாரிப்பவர், யாவே என்னை ஆதரிப்பவர், யாவே என்னை விடுவிப்பவர், யாவே என்னை நடத்துபவர், யாவே என்னை விசாரிப்பவர், யாவே என்னை மனதிருப்பவர், யாவே என்னை சுத்தப்படுத்துவர், யாவே என்னோட நடத்துபவர்.
அவர்தான் நம்மை நடத்துகிறார். எப்படி என்றால் நம்முடைய குமாரனை கொண்டு நம்மை அரவணைக்கிறார். நம்முடைய காரியங்களை அவர் புரிந்து கொள்கிறார். நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலனை பூர்ணமாய் விளக்க பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைமையில ஒருவேளை நாம் கடந்து போவோமாகிறது. நமக்காக பாடுகளை சுமந்து அதற்கு கிரயத்தை கொடுத்து உயிர் தெழுந்து பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். பிரியமானவர், நம்ம சோர்ந்து போகவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த குஷ்டரோகியை போல மனமுடிந்தவனை போல இருந்த அந்த நபருக்கு வாழ்க்கையிலே அவன் எப்படி ஆண்டுமா பிறகு தன் குழந்தைகளோட தன் மனைவியோட எல்லாத்தையும் போய் இணைஞ்சி தன் நண்பர்கள் எல்லாரோடையும் எல்லாத்தையும் புதுப்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இடிந்து போனதெல்லாம் புதுப்பிக்கிற ஆண்டவர் ஒரு இருக்கிறார். பிரியமானவர், எல்லாம் தொலைந்து போனதெல்லாம் சேர்க்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். பிரியமானவர், அந்த ஆண்டவர் தான் யாஷுவா மேசி. அவர் தேவனால் நமக்காய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த சத்தியத்திலே நாம் உறுதியாயிருப்போம். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.